பொருளாதார இடைவெளிங்கிறது உலகத்திலேயே இந்தியாவில் தான் மிக அதிகமாக ஹையஸ்டாக இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அமெரிக்காவை விட, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான நாடுகளை விட இந்த இடைவெளி ரொம்ப ஸ்டார்க்காக, ஷார்ப்பாக முன்னுக்கு வந்திருக்கிறது, வெளிவந்திருக்கிறது அப்படிங்கிறது அந்த அறிக்கை சொல்லக்கூடிய விஷயம். இந்த 271 பேரோட மொத்த சொத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா $1 ட்ரில்லியன், அல்லது உலகத்தினுடைய மொத்த சொத்துல 7%, மொத்த செல்வத்துல 7% இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த டாலர் கோடீஸ்வரர்கள் கையில இருக்கு. அப்ப இந்தியாவில் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி அப்படிங்கிறது அவ்வளவு உச்சத்துல இருக்கு. அதனாலதான் பிரிட்டிஷ் காலனியாக இந்தியா இருந்தபோது இருக்கக்கூடிய நிலையை விட இப்ப நிலைமை ரொம்ப மோசம் அப்படிங்கிறது பிக்கெட்டி உட்பட இந்த 200க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் சேர்ந்து தயாரித்திருக்கக்கூடிய அறிக்கைங்கிறது சொல்லுது. அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரசி டிசம்பர் 15, 21 வாரத்துக்கான தலையங்கம். இந்த தலையங்கத்துல உலக அளவிலான பொருளாதார ஏற்றத்தாழ்வு, பொருளாதார இடைவெளி, அதுல குறிப்பாக இந்தியாவினுடைய நிலைமை சீரழிந்து கொண்டே வருவதை சுட்டிக்காட்டக்கூடிய தலையங்கம். தலைப்பே ஆஸ்ட்ரோனாமிக்கல் லெவல் ஆஃப் இன்இக்வாலிட்டி இஸ் அன்சஸ்டெயினபிள் அப்படிங்கிறது தான். அப்போ பொருளாதார இடைவெளிங்கிறது விண்ணை முட்டுகிற அளவுக்கு இந்தியாவில் உயர்ந்து இருக்கிறது. இது ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது என்பது தலையங்கத்தினுடைய தலைப்பு. தாமஸ் பிக்கெட்டின்னு சொல்லி ஒரு பொருளாதார நிபுணர், அவர் இந்தியாவில் நிலவக்கூடிய பொருளாதார இடைவெளி குறித்து பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாருன்னா, இந்தியா பிரிட்டிஷ் காலனியாக இருந்தபோது நிலவிய பொருளாதார இடைவெளியை விட இப்போது நிலவுகிற பொருளாதார இடைவெளி சுதந்திர இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு இடியாகத்தான் அந்த செய்திங்கிறது வந்தது. இப்ப 2026க்கான உலகளாவிய பொருளாதார இடைவெளி இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட், சமத்துவமின்மை குறித்த அறிக்கைங்கிறது வெளிவந்திருக்கு. அதுல இந்தியா பற்றிய தகவல்களும் இருக்கு. இப்ப தாமஸ் பிக்கெட்டி அன்னைக்கு என்ன சொன்னாரோ கிட்டத்தட்ட அதை நிரூபிக்கக்கூடிய விதத்துல தான் இந்த ஆய்வறிக்கையில விஷயங்கள் வந்திருக்கு. இந்த வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒருத்தர் 2 பேர் கிடைத்த விவரங்களை வைத்து மேலோட்டமாக தயாரித்த அறிக்கை கிடையாது. உலக அளவில் 200க்கும் மேற்பட்ட நிபுணர்கள், அறிவுஜீவிகள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஏராளமான விவரங்களை திரட்டி பகுப்பாய்வு செய்து அந்த அடிப்படையில் வெளிவந்திருக்கக்கூடிய அறிக்கை. அதனால இந்த அறிக்கையில் வந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு கூடுதல் வெயிட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த அறிக்கையில வந்த விஷயத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டம் பொற்காலம். யாருக்கு பொற்காலம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாலர் கோடீஸ்வரர்களுக்கு, பில்லியனர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கிறது. நீங்க ஒரு பக்கம் பில்லியனர்களுக்கு பொற்காலம்னா இயல்பாகவே இன்னொரு சைடு இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள், ஏழைகள், அவங்க இன்னும் கீழே போய்கிட்டு இருக்காங்கிறது தான் அர்த்தம், பள்ளத்துல. அப்ப இந்த பொருளாதார இடைவெளிங்கிறது உலகத்திலேயே இந்தியாவில தான் மிக அதிகமாக, ஹையஸ்டாக இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அமெரிக்காவை விட, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான நாடுகளை விட இந்த இடைவெளி ரொம்ப ஸ்டார்க்காக, ஷார்ப்பாக முன்னுக்கு வந்திருக்கிறது, வெளிவந்திருக்கிறது அப்படிங்கிறது அந்த அறிக்கை சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இந்தியாவில் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி அப்படிங்கிறது அவ்வளவு உச்சத்துல இருக்கு. அதனாலதான் பிரிட்டிஷ் காலனியாக இந்தியா இருந்தபோது இருக்கக்கூடிய நிலையை விட இப்ப நிலைமை ரொம்ப மோசம் அப்படிங்கிறது பிக்கெட்டி உட்பட இந்த 200க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் சேர்ந்து தயாரித்திருக்கக்கூடிய அறிக்கைங்கிறது சொல்லுது. இப்ப இந்தியாவில் டாலர் கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 271. அதுல 2023ஆம் வருஷம் மட்டும் 94 புதிய டாலர் கோடீஸ்வரர்கள் இந்த பட்டியல்ல இணைஞ்சிருக்காங்க. அதாவது ஒரே வருஷத்துல 94 பில்லியனர்ஸ் இந்த லிஸ்ட்ல இணைஞ்சிருக்காங்க. இது எந்த அறிக்கையில வந்திருக்கு, எங்க இருந்து இந்த ரெக்கார்டை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் வருது. அப்ப இந்த ஒரே வருஷத்துல 94 புதிய டாலர் கோடீஸ்வரர்கள் இந்தியாவில் உருவாகி இருப்பதுங்கிறது எப்படியான சூழல் அப்படின்னு பார்த்தா,
அமெரிக்கா தவிர, அமெரிக்காவை விட்டுடுங்க, அங்க நிலைமை வேற. உலகத்துல மற்ற எந்த நாட்டிலும் இப்படி நடக்கல. அப்ப உலகத்தினுடைய மற்ற நாடுகளை விட ஒரே அடியாக ஒரே வருடத்தில் 94 நியூ பில்லியனர்ஸ் உருவாகி இருப்பது இந்தியாவில தான். இவர்களுடைய இந்த 271 பேரோட மொத்த சொத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா $1 ட்ரில்லியன், அல்லது உலகத்தினுடைய மொத்த சொத்துல 7%, மொத்த செல்வத்துல 7% இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த டாலர் கோடீஸ்வரர்கள் கையில இருக்கு. அதுக்குள்ள குறிப்பாக அம்பானி, அதானி, ஜிண்டால் உள்ளிட்டவர்கள் உலக கோடீஸ்வரர்களோட, அதாவது இலான் மஸ்க், ஜெஃப் பெசோஸ் அவங்களோட கைகுலுக்கக்கூடிய அளவுக்கு சமமான பொசிஷன். இப்ப கடைசியா சொன்ன 2 பேர் உலகத்திலேயே ரொம்ப ரிச்சஸ்ட் பீப்புள். அவங்களோட தோளோடு தோள் நிற்கக்கூடிய லெவல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில டாலர் கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த அறிக்கைங்கிறது சுட்டி காட்டுது. அடுத்து இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய பாப்புலேஷன்ல மேல இருக்கக்கூடிய 1% அவங்க கையில உருவாகக்கூடிய அந்த சொத்து செல்வம்ங்கிறது அதிகரித்து கொண்டே போகிறது. அது சம்பந்தமான விவரங்களும் இந்த அறிக்கையில இருக்கு. அதாவது சொத்துன்னு சொன்னா எல்லாம் சேர்த்து அவர்களுடைய வருமானம், அதே போல அவங்களுடைய சொத்துக்களுடைய மதிப்பு, அதே போல வட்டி, அவங்களுடைய வங்கி டெபாசிட் மேலேயா இருக்கலாம், அல்லது முதலீட்டின் மீதாக இருக்கலாம். எல்லா விதமான சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய வருமானம் இந்த டாப் 1% அவங்க கையில அதிகரித்து கொண்டே போகிறது. இப்ப இவங்க பல பொருளாதார நிபுணர்கள் ஏதோ 1 வருஷத்துக்கான அல்லது 4 வருஷத்துக்கான அப்படியான அறிக்கை மட்டும் தயாரிக்கல. 1922 என்ன நிலைமை, 1930 இருந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச 47 வரைக்கும் என்ன நிலைமை, அதுல இந்த டாப் 1% எவ்வளவு வச்சிருந்தாங்க, இப்ப எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அன்றைக்கு இருந்த நிலைமையை விட இன்னைக்கு அந்த டாப் 1% கையில கூடுதல் செல்வம் இருக்கு. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க கையில செல்வம் அதிகரிக்கும் போது ஏற்கனவே சொன்னதை போல மீதி பேர் உழைப்பாளி மக்கள், பாட்டம்ல இருக்கக்கூடியவங்க, கீழே இருக்கக்கூடியவங்க, அவங்க செல்வம் இல்லாதவர்களாக, சொத்துக்கள் அற்றவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப 91ல இந்தியாவில் டாலர் கோடீஸ்வரர் ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். 2022 அது 162ஆக உயர்ந்தது. 91ல அந்த ஒரே ஒருத்தர் கையில இருந்த அந்த செல்வம் நாட்டினுடைய மொத்த செல்வத்துல 1%. 2022ல அது 25% உயர்ந்தது. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப இந்த மாதிரியான புள்ளி விவரங்கள் இந்தியாவில் ரொம்ப பளிச்சென்று தெரிகிற ஆழமான, உலகத்திலேயே மிக அதிகமான பொருளாதார ஏற்றத்தாழ்வு குறித்த ஏராளமான விவரங்கள் இந்த அறிக்கையில இருக்கு. இதையும் தாண்டி இந்தியாவை பற்றி சொல்லும் போது இந்த அறிக்கை கூடுதலா என்ன சொல்லுதுன்னா, 2014ல மோடி அரசாங்கம், பாஜக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த நிலைமை தீவிரமடைந்து இருக்கிறது, இன்னும் மோசமாகி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுது. கடந்த 10 ஆண்டுகள்ல பொருளாதார சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற பேர்ல இந்த ஆட்சி கொண்டு வந்திருக்கக்கூடிய பல நடவடிக்கைகள் எதை காட்டுகிறதுனா, இந்த அரசாங்கம் ஒரு எதேச்சாதிகாரமான அரசாங்கம். தீர்மானிக்கிற எல்லா அதிகாரத்தையும் மையத்தில் தன்னிடம் குவித்துக் கொள்கிறது, சென்ட்ரலைசேஷன். இதோடு கார்ப்பரேட்டுகளுக்கும் அரசுக்கும் இடையில் ஒரு கள்ளக்கூட்டணி உருவாகி இருக்கிறது, நெக்சஸ் அப்படிங்கிற விஷயமும் இந்த அறிக்கை நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த கூட்டணி இவங்க 2 பேருக்கு இடையில உருவாகும் போது இயல்பாகவே அரசாங்கத்தினுடைய விதிமுறைகள், கொள்கைகள், நடவடிக்கைகள் எல்லாமே கூடுதலாக கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமாக நடக்கிறது அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க. அப்ப இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா பல விஷயங்கள் நம்ம செஞ்சாகணும். அதுல குறிப்பாக இந்திய அரசு தன்னுடைய முதலீட்டை சில துறைகள்ல அதிகரிக்கணும். உதாரணமாக சுகாதாரம், கல்வி, ஊட்டச்சத்து, உணவு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிகரிக்கணும். இதுக்கு காசுக்கு எங்க போறதுங்கிற கேள்வி வரும். அதற்கான வழிகாட்டுதலும் இதுல இருக்கு. என்னன்னா, சூப்பர் டாக்ஸ்னு ஒரு டாக்ஸ் போடணும். அது 2% யார் மேல போடணும் அப்படின்னாக்க, அதாவது 2022-23 கணக்கு சொல்றாங்க. 2022-23ல 167 மிகப்பெரிய பணக்காரர்கள்,
அவங்க மேல இந்த 2% சூப்பர் டாக்ஸ் வரியை வந்து போட்டா தேசிய அளவிலான வருமானத்துல ஒரு 0.5%ங்கிறது அரசனுடைய கஜானாவுக்கு வரும். அவ்வளவு பெரிய வருமானத்தை அந்த 2% சூப்பர் டாக்ஸ் என்பது மிகப்பெரிய பணக்காரர்கள் மேல, செல்வந்தர்கள் மேல போட்டா கிடைக்கும். அப்ப இது ஒரு வழி, அரசு கஜானாவுக்கு காசு வருவதற்கு இது ஒரு வழிங்கிறது கூட இந்த அறிக்கைங்கிறது சுட்டிக்காட்டுது. ஏற்கனவே இந்த பொருளாதார இடைவெளி குறித்த உலகளாவிய அறிக்கை வந்து 2018 ஒரு முறை வந்திருக்கு, 22 ஒரு முறை வந்திருக்கு. இந்த 2 அறிக்கையிலையும் இந்தியா குறித்து சுட்டிக்காட்டப்பட்ட போக்குகள் இந்த 2026 அறிக்கையில இன்னும் அதிகமாக வலுப்பட்டு இருக்கிறது. இது ஏதோ வந்து ஒரு தியரட்டிக்கல் விஷயம், எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு கிடைச்ச ஃபிகரை வச்சு ஏதோ ஒரு கணக்கு போட்டு சொல்றாங்க அப்படிங்கிறது இல்லை. இந்திய அரசாங்கம் பல தருணங்கள்ல வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் இந்த அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த தலையங்கம் சுட்டிக்காட்டுது. உதாரணமாக இப்ப கடைசியாக நடந்த நாடாளுமன்ற அமர்வுல எம்பிக்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு எழுத்து மூலமான பதில் லோக்சபாவில் கொடுக்கப்பட்ட போது ஒரு கேள்வி வந்து கார்ப்பரேட்டுகள், பெரிய தொழிலதிபர்களுக்கான கடன் எந்த அளவுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கு 2014-15, 2023-24 இந்த காலகட்டத்தில் பெரிய தொழிற்சாலைகளுக்கு, தொழிலதிபர்களுக்கு ரத்து செய்யப்பட்ட, ரைட் ஆஃப் செய்யப்பட்ட கடன் மட்டும் 9 லட்சம் கோடி சில்லறை. இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட விவரங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதே போல கார்ப்பரேட்டுகளுக்கான வரியை குறைத்ததன் காரணமாக அல்லது வசூலிக்காததன் காரணமாக விட்டு கொடுக்கப்பட்ட வருமானம், ரெவென்யூ ஃபோர்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது 2019, 20, 23, 24 இந்த காலகட்டத்துல இதனால் அரசு இழந்த வருமானம்னு பார்த்தா ஒரு 3.25 லட்சம் கோடி. அப்ப இதெல்லாம் எதை காமிக்குது? இந்த அறிக்கை சொன்னதை போல இந்த கார்ப்பரேட் ஆட்சியாளர்கள், அதிகார வர்க்கத்துக்கு இடையிலான கள்ளக்கூட்டணி கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமாக விதிகளை வளைக்கிறது, கொள்கைகளை உருவாக்குகிறது அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக, ஆதாரமாகத்தான் நம்ம இதை பார்க்கிறோம். அப்ப இயல்பாகவே இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான உழைப்பாளி மக்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் குறிவைத்து தாக்கப்படுகிறது. இப்ப இந்த காலகட்டத்துல கூட தொழிலாளர்களுக்கு விரோதமான தொகுப்பு சட்டம் வந்தது. 100 நாள் வேலை மண்மூடி போகிற அளவுக்கு மோசமான மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்ப இது ஏதோ திடீர்னு இந்த அறிக்கை சொன்னதுனால பீப்புள்ஸ் டெமோக்ரஸி வந்து இதான் கரெக்ட் அப்படின்னு வந்து அதை கையில எடுத்துக்கிட்டு இப்ப வந்து முன்வைக்கல. ஏற்கனவே 2012 கோழிக்கோடுல நடந்த சிபிஎம்னுடைய 20வது அகில இந்திய மாநாட்டில் தத்துவார்த்த தீர்மானங்கள் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டது. அதுல வந்து இது சம்பந்தமாக ஒரு முக்கியமான விஷயங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வந்து நவீன தாராளமய தாக்குதல் அது வந்து உருவாக்கி இருக்கக்கூடிய சில நிகழ்ச்சி போக்குகளை பார்க்கும்போது இந்த நவீன தாராளமய பாதைங்கிறது ரொம்ப காலம் தாக்கு பிடிக்காது, பயங்கரமான நெருக்கடியில மாட்டும். குறிப்பாக இதனுடைய 2 போக்குகளை நம்ம வந்து பார்க்கணும். ஒண்ணு, இந்த பாதை, நவீன தாராளமய பாதை பொருளாதார இடைவெளியை அதிகரிக்கிறது. நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார இடைவெளி, பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான பொருளாதார இடைவெளி, வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கும் வளரும் நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார இடைவெளி. அதனால இந்த நவீன தாராளமய பாதையினுடைய ஒரு முக்கியமான விளைவு, பை ப்ராடக்ட், சைடு எஃபெக்ட், எதை வேணா நம்ம சொல்லலாம், அது பொருளாதார இடைவெளி ஏற்றத்தாழ்வு அதிகரிப்பு அப்படிங்கிறது 2012 சிபிஎம்னுடைய ஐடியாலஜிக்கல் ரெசல்யூஷன் சுட்டி காட்டியிருக்கு. 2வது போக்கு நம்ம என்ன சுட்டி காட்டணும்? இந்த உலகமயம் அப்படிங்கிற ஒட்டுமொத்த ப்ராசஸ் வந்து எதை உருவாக்குகிறது அப்படின்னு சொன்னா வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சியை உருவாக்குகிறது, ஜாப்லெஸ் குரோத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறதும் நம்ம சொல்லியிருக்கு. ஏன், என்ன காரணம்? இந்த ஒரு சிலர் கையில் மூலதனம் குவிவது, அதை வந்து முதலீடு செய்து மிகப்பெரிய அளவு லாபத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு முயற்சிக்கும் போது தொழில்நுட்ப வளர்ச்சியில தான் கூடுதல் கவனம் போச்சு, மனித வளர்ச்சியில போகல. அப்ப மனித உழைப்புங்கிறது பின்னுக்கு தள்ளப்பட்டு எல்லாமே தொழில்நுட்பம் பார்த்து கொள்ளும், இயந்திரங்கள் பார்த்து கொள்ளும் அப்படிங்கிற முறையில போனதுனால
உங்களுக்கு வந்து உழைப்பு சக்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாச்சு. அதனால ஒரு பக்கம் பொருளாதார இடைவெளி அதிகரிப்பு, இன்னொரு பக்கம் உழைக்கக்கூடிய மக்களுக்கான உரிமை பறிப்பு. இது ரெண்டுமே வந்து நியோலிபரல் பாலிசியினுடைய முக்கியமான விளைவுகள் அப்படிங்கிறத 2012 நம்ம வந்து சுட்டி காட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட அதுல நாம சொன்ன அம்சங்கள்ங்கிறது இப்போ வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய இந்த உலக சமத்துவமின்மை அறிக்கையில அது சம்பந்தமான விவரங்கள் தான் வந்திருக்கு. அப்ப நமக்கு முன்னால இருப்பது வந்து ஒரே வழி. அரசாங்கம் போகக்கூடிய பாதை தவறு, அந்த பாதையை மாற்றணும். அந்த பொருளாதார பாதையை கடைபிடித்து இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அதிகரித்து கொண்டு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு வலுவான போராட்டம் அப்படிங்கிறது நடத்தப்படணும். வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி எங்களுக்கு வேண்டாம், வேலை வாய்ப்பு வேண்டும் என்பதற்கான முழக்கத்தை முன்வைத்து மிகப்பெரிய அளவுல சாதி மதத்தை கடந்த ஒரு ஒற்றுமையோடு மக்கள் வீதிகளில் அணிதிரள வேண்டும். இல்லைன்னா இந்தியா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை விட இன்னும் மோசமான இடத்திற்கு இறங்கும் அப்படிங்கிறது தான் இந்த தலையங்கம் மிக மிக சீரியஸாக நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை.